திருப்புகழ் 642. சரத்தே உதித்தாய் உரத்தே குதித்தே சமர்த்தாய் எதிர்த்தே வரு சூரை சரிப்போன மட்டே விடுத்தாய் அடுத்தாய் தகர்த்தாய் உடல் தான் இரு கூறா சிரத்தோடு உரத்தோடு அறுத்தே குவித்தாய் செகுத்தாய் பலத்தார் விருதாகச் சிறை சேவல் பெற்றாய் வலக்காரம் உற்றாய் திருத்தாமரைத்தாள் அருள்வாயே புறத்தார் வரத்தார் சரச்சேகரத்தார் புறத்தான் எதிர்த்தே வருபோது பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எரித்தார் பொறித்தார் நுதல் பார்வையிலே பின் கரித்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார் கருத்தார் மருத்தூர் மதனாரை கரிக்கோலம் இட்டார் கணுக்கான முத்தே கதிர்காமமுற்றார் முருகோனே. கரிக்கோலமிட்டார் மதனாரை கரிக்கோலம் இட்டார் கணுக்கான முத்தே கதிர்காமமுற்றார் முருகோனே. கதிர்காமம் உற்றார் முருகோனே. சிறை சேவல் பெற்றாய் வலக்காரமுற்றாய் திருத்தாமரைத்தாள் அருள்வாயே. முப்புறங்களில் இருந்த அசுரர்கள் போருக்கு ஆயத்தமாய் வந்தபோது போர் செய்ய எதிர்த்து வந்தபோது சிவன் பொறுமையுடன் இருந்தார். பின் போர்க்கோலம் பூண்டார். பின் நகைத்தார் திரிபுரங்களை எரித்தார். நெற்றி விழியால் பொறியாகச் செய்தார். அதன் பின்பு யானையின் தோலை உரித்தார் விரித்தார் உடுத்தி கொண்டார். வானவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அம்பு எய்யும் எண்ணத்துடன் தென்றல் காற்று என்ற தேர் மீது ஏறி வந்த காமனை சாம்பலாக ஆக்கினார். அத்தகைய சிவபெருமானின் பிரியமான முத்தே கதிர்காமம் என்ற தலத்தில் வீற்றிருக்கும் முருகப் பெருமானே. நாணல் காட்டில் தோன்றினாய். நாணல் காடு சரகணம் சரவணம் வலிவுடன் குதித்து சாமர்த்தியத்துடன் எதிர்த்து வந்த சூரரை தக்கவாறு நடந்த வரையில் வாளாவிட்டிருந்தாய். பின் அவர் தவறின பின்பு அவரை நெருங்கினாய். இரு கூறு ஆகுமாறு பிளந்தாய். தலையுடன் மார்பையும் அறுத்து குவித்தாய் கொன்றாய். பல மாலைகளை வெற்றிக்கு அடையாளமாக பெற்றாய். இறகையுடைய சேவலை பெற்றாய் வெற்றியை அடைந்தாய். இத்தகைய நீ நின் அழகிய தாமரை போன்ற திருவடியை எனக்கு அளித்து அருளுக. நின் அருள் பெற யான் பாத்திரமாகுமாறு என்னை தக்கவாறு ஆக்கிக்கொள் என்று வேண்டியவாறு